காரணம் காசு சம்பாதிக்க துப்பு இல்ல, ரோசம் மட்டும் பொத்துட்டு வருது. பாத்தியா? இப்படியே சரியா போச்சா? உள்பட்டு இருந்தா பரவாயில்ல. சனிய எனக்குன்னு வந்து வாட்சிக்கு பாரு. வீட்டுக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். ஏன் ஒரு பிள்ளை? ஏன் நானா கேட்டேன்? பிளஸ் 1ல காமர்ஸ் சேர்க்க சொல்லி நானா கேட்டேன்? ஐயோ, சயின்ஸ் குரூப்ல எடுத்தா காலேஜ் சேர்க்கும்போது நிறைய டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்குமாமே. அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி இல்ல. அப்படி நான் படிச்சவனா ஒண்ணு மட்டும் ஊசிட்டு இருக்கானா? விடு சொன்னா குடும்பம் குட்டி செட்டில் ஆவல. சம்பாதிக்க துப்பு இல்ல. பேசா போய் பேசி ஏன் சும்மா இருக்காங்க? பாய் பேர் அப்பா பத்த வேலை போய் உட்கார்ந்தாங்க. சரி இப்படி சொல்ல இது பேரு காசு கொடுத்து வேலை வாங்கிருக்கானுங்க. மிச்சமே இருக்கவல ஒயிட் ஷாப்ல பீர் எடுத்துருக்கானுங்க. அந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஏதாவது நல்ல வேலைக்கு போகணும். மாசம் சம்பளத்தை கொண்டு அவங்ககிட்ட தரணும். அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி தரணும். தங்கச்சி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை இல்லையா என்ன? வேலை கிடைக்கல. வெளியில இருக்கவங்க தான் புரிஞ்சுக்கல. வீட்டுக்குள்ளே இருக்கீங்க நீங்களே. ஆமா, எங்கம்மா போவேன் நானு? தம்பி அம்மா சொல்றேன்ல, வலிக்குதுமா. கதிரு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படா இருக்க? அண்ணே, நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே? சும்மா வாடா. எங்கண்ணே? எங்க எங்கண்ணே? சும்மா வாடா. ஏய், என்ன ஆச்சுரா உனக்கு? 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கதிரேசனாடா நீ? செக் எல்லாம் தலையை எழுத்துறா. அண்ணா, எல்லாம் போச்சுண்ணா. உன்னை தாண்டா நம்பியிருக்கேன். நீ இல்லைன்னா செத்துருவேன் நானே. அப்புறம் என்னடா அண்ணா, நீ எல்லாம் வெறும்பாயடா, உன்னை நம்பிலாம் கழுத்தை நிட்ட முடியாதுன்ட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே. சரி, ஏதாவது வேலை வெட்டிக்காவது போய் குடும்பத்தை காப்பாற்றலான்னு நினச்சேனே. அங்கே போனா ஊரில் இருக்க வேலைலாம் தூக்கி கம்ப்யூட்டர் படித்த வாயில வைக்கிறானுங்கண்ணே. அப்போ என்ன மாதிரி சோசியாலஜி படித்தா நான் மயிர் பண்ணுங்க போகிறது. கையில் 5 காசு இல்லைண்ணே. கூடவே சுத்திட்டு இருந்தானுங்கண்ணே. அவங்களும் நம்மளாம் வெறும் வேலையை வச்சான். 3 பரதேசிங்க ஒன்றா சுத்த முடியாதுன்ட்டு போயிட்டானுங்கண்ணே. நான் எங்கே போ? யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. சுத்தி ஒரே இருட்டு. கையில் 5 காசு இல்லைண்ணே. அதான் மருந்தை குடிச்சு சேர்த்துலான வேஸ்தான் கலக்கிட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியல. எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணே. உண்மைதான் கதிரேசா. சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட தியாகின்னு கடைசி வரைக்கும் கத்தி கத்திய கையில கால்னா காசு இல்லாம இரும்பி இரும்பி எங்க அப்பா செத்தான்டா. ஒருத்தனும் கண்டுக்கலடா. டேய் என்னடா வாழ்க்கை ஒரு ரேசு கதிரேசா.
இங்கே ஓடுறவெல்லாம் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறோங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை. ஜெயிக்கணும்னு மட்டும் நினச்சா பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. அதை விட்டுட்டு யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நீ மட்டும் தனியாக ஊழையிட்டுக்கிட்டே சாக வேண்டியதுதான். கண்டுக்கிறதுக்கு நாதி இருக்காதுடா. எல்லாம் வேஷம்டா. இங்கெல்லாம் வேஷம் போட்டால் தாண்டா வித்தை காட்ட முடியும்.